பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் பண்டிகையின் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அன்பின் ஆண்டவராக இயேசு சுவாமி உங்களுக்காக, எனக்காக, நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் உயிரோடே எழுந்து விட்டார். ஆமென். உங்களுக்காக, எனக்காக இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக, ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஒரு சில தெரிந்த பாடல்களை நம்ம பாடி அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். இப்பொழுதும் கூட ரொம்ப அருமையான பாடல், காலங்கள் சென்றாலும் அழியாத நல்ல கருத்தாளம் மிக்க ஒரு பாடலை நான் என் மனைவியுமாக சேர்ந்து பாடுகிறோம். தெரிந்த வரிகள் ஆகவே எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடங்களை என்போடு கேட்கிறேன். உயிர் தெழுந்தாரு, அல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரு. ஆமென். சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர்.
உயிர்த்தெழுந்த தேவன் மரித்து கிடக்கிற நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல ஜீவன் கொடுக்கும்படியாகவே இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் மகிழ்ந்து கழிவுற நம்ம அழைக்கப்படுகிறோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். ஆமென். அவர் வெற்றியை தந்திருக்கிறார் அல்லவா? எனக்கு அன்பான தேவஜனம் விடுதலை தந்திருக்கிறார் அல்லவா? இன்னும் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னும் இனிமேலும் உங்களை என்னையும் நடத்துகிற நல்ல தேவன் அவர் ஆண்டவர் இயேசு மாத்திரம். ஆமென். அந்த தெய்வத்தை நம்ம உயர்த்தி பாட போகிறோம். நல்ல தெரிந்த பாடலின் வரிகள் எங்களோட கூட சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி பாடங்களை போடு கேட்கிறேன். கீதம் கீதம் ஜெய ஜெய தேதம் கை கொட்டி பாடிடுவோம். ஆமென். ஜெயமுள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில வர
ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு உயிரோடே அவர் எழுந்திருக்கிறார். ஆமென். அந்த நல்ல தெய்வத்தை நீங்கள் நானும் உயர்த்துவதற்கு தேவன் நமக்கு கிருபையாய் தந்த நேரங்கள் இவைகள். இதை மனதில் கொண்டவர்களாக இருக்கிற இடங்களில் நல்ல கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடியே துதி என்பது ஆண்டவர் செய்த நன்மைகள் எண்ணி பார்த்து அவரை துதிப்பது. ஆமென். அவருக்கு நன்றி செலுத்துவது. ஆராதனை என்பது நம்மையே கொடுப்பது என்று சொல்லி வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. ரோமர் 12:1 அதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்மையே ஜீவ பலியாய் கொடுப்பது ஆராதனை என்பது வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. நம்மையே கொடுக்கின்ற ஒரு வேளை. அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி அப்படியே ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் வேளையில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அப்பா மீட்பை பெற்றவர்களாக ஆண்டவரே உங்களுடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டவர்களாக உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்க கர்த்தர் உதவி செய்கிறீரே. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எத்தனையோ முறை ஆண்டவரை நாங்கள் தூரமாக சென்றாலும் அன்போடு எங்களை அள்ளி அரவணைத்து முத்தமிட்டு மீண்டும் மீட்டெடுத்து ஆண்டவரே உங்களுடைய மந்தையில் சேர்த்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறீரே. எண்ணி பார்க்கிறோம் உம்முடைய அன்பை ஆண்டவரே, எண்ணி பார்க்கிறோம் உம்முடைய விலையேற பெற்ற அந்த மீட்பை ஆண்டவரே. நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். இயேசுப்பா நன்றி. எங்களுக்காக வந்தவரே, ஜீவனை கொடுத்தவரே, உயிரோடு இழந்தவரே, இன்றும் ஜீவிக்கிறவரே, மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தெரிந்த பாடலின் வரிகள் இப்படி சேர்ந்து பாடி நம்மை ஆராதித்து ஆண்டவர் ஆராதித்து நம்மையே அப்படியே அர்ப்பணம் செய்வோமா? உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, மரணத்தை அவர் ஜெயித்தவராம். அவருக்கு நம்ம ஆராதனை அழைக்கப்படுகிறோம். பாதாளத்தை வென்றவராம் ஆண்டவர் இயேசு. ஆமென். அவருக்கு நம்ம ஆராதனை அழைக்கப்படுகிறோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாக விழுங்கி ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிறார். ஆமென். சேர்ந்து அவரை பாடி உயர்த்துவோமா? மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை
படைத்தவராம் ஆண்டவர். அந்த தெய்வத்துக்கு ஆராதனை செய்து அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இயேசுவை உயர்த்துவது என்பது எத்தனை ஆனந்த பாக்கியம்! அது அவர் ஜீவனுள்ள தேவனாயிற்று, இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறாரு. தம்மை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாரு. புத்தி உள்ள ஆராதனையாய் நம்மை கொடுக்கிற இந்த வேளையிலேயே ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஆனந்த சத்தமிட்டு அவருடைய நாமத்தை உயர்த்த நம்ம அழைக்கப்படுகிறோமா? சேர்ந்து பாடி உயர்த்துவோமா? அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை உயர்த்துவது ஆனந்தம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சி நாளில் ஆண்டவரே, சகோதர சகோதரிகளாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் தருகிற இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது ஒருவராய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்களே நாங்கள் பலிபீடத்தின் நிலையில கொடுத்து விடுகிறோம். உங்களை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவர் இயேசுவாகிய உங்களை போல எங்கள் வாழ்க்கையில பாவத்தின் மீதும் சாபங்களின் மீதும் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். இணைந்திருக்கிற இதை பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை குடும்பங்களில் அதிகமாய் ஊற்றப்படட்டும். உடைய தனி மனித வாழ்க்கையில் ஊற்றப்படட்டும். ஜெயத்தையும் வெற்றியும் என்னுடைய அன்பு பிள்ளைகள் சொந்தமாக்கி கொள்ளட்டும். கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கரத்துக்குள்ளாக முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சித்தத்தின்படியே நீர் எங்களை நடத்துங்கப்பா. நடத்துறீங்கன்னு சொல்லி, நடத்துவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.